நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை எல்லாவற்றையும் இசைவே, எல்லாவற்றையும் இசைவே. நீதியை தருபவரா, நீதியை தருபவரா, நீதியை தருபவரா. எல்லாவற்றையும் இசைவே, எல்லாவற்றையும் இசைவே. அன்பை தருபவரா, அன்பை தருபவரா, அன்பை தருபவரா. எல்லாவற்றையும் இசைவே, எல்லாவற்றையும் இசைவே. எல்லாம் தருபவரா, எல்லாம் தருபவரா, எல்லாம் தருபவரா. எல்லாவற்றையும் இசைவே, எல்லாவற்றையும் இசைவே. ஞானம் கொடுப்பவரா, ஞானம் கொடுப்பவரா, ஞானம் கொடுப்பவரா. எல்லாவற்றையும் இசைவே, எல்லாவற்றையும் இசைவே. சுகருபவரா, சுகருபவரா, சுகருபவரா. எல்லாவற்றையும் இசைவே, எல்லாவற்றையும் இசைவே. ஜெய வருபவரா, ஜெய வருபவரா, ஜெய வருபவரா. எல்லாவற்றையும் இசைவே, எல்லாவற்றையும் இசைவே. ஞானம் கொடுப்பவரா, ஞானம் கொடுப்பவரா, ஞானம் கொடுப்பவரா. எல்லாவற்றையும் இசைவே, எல்லாவற்றையும் இசைவே. சுகம் தருபவரா, சுகம் தருபவரா, சுகம் தருபவரா. எல்லாவற்றையும் இசைவே, எல்லாவற்றையும் இசைவே. ஜெய வருபவரா, ஜெய வருபவரா, ஜெய வருபவரா. எல்லாவற்றையும் இசைவே, எல்லாவற்றையும் இசைவே. ஹல்லேலூயா. பாட்டுத்தாளிலே 4வது பாடல். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூர், மன்னவரேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். தெரிந்த பாடல். நாம் கரங்களை தட்டி பாடி நாம் ஜெபித்து ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. மன்னவரேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவரேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. செழிப்பான
பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. என் ஜீவ இயேசுவுக்கே, என் ஊர் இயேசுவுக்கே, தமிழ்நாடு இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே, என் ஜீவ இயேசுவுக்கே, என் ஊர் இயேசுவுக்கே, தமிழ்நாடு இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மன்னவர் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். மன்னவர் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. செழிப்பான புது வாழ்வு தேவனை அருளிடுவார். சுக வாழ்வு சமாதான சந்தோஷம் தந்திடுவார். செழிப்பான புது வாழ்வு தேவனை அருளிடுவார். சுக வாழ்வு சமாதான சந்தோஷம் தந்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மன்னவர் இயேசு உந்தனுக்கே மாபெரும் காரியம் செய்திடுவார். 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. லிபிக்கடபா கஷலபங்கடபா கதுடி பிலிபிகதுடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மாறாத நேசரே மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். வேலை செய்கிறதான இடங்களிலும் வீடுகளிலும் எல்லா இடங்களிலும் கர்த்தர் நம்மை வேலியடைத்து பாதுகாத்திருக்கிறார். இயற்கை சூழ்நிலைகள் மாறி மாறி வருகிற பொழுதும் கர்த்தர் மாறாதவராக இருந்து நம்மை பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் கூட தேவனுடைய சமூகத்திலே நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் இந்த நாளிலும் நமக்கு புதிய கிருபைகளை தந்து, புதிய அபிஷேகத்தை தந்து, புதிய நன்மைகளை தந்து, புதிய ஆசீர்வாதங்களை தந்து நம்மை வழிநடத்த போகிறபடியினாலே விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். அல்லேலூயா. நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லி இருக்கிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யார் நம்மோடு கூட இல்லாவிட்டாலும், நாம் நம்புகிறவர்கள் நம்மோடு கூட இல்லாவிட்டாலும், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் எல்லா நாட்களிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறபடினாலே
ஆசீர்வதிக்கிறபடியினாலே, அபிஷேகிக்கிறபடியினாலே ஒன்று கூட நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். லிபிக்காடா பாக்கா ஷாலபங்காடா பாக்கா துடிபி லிபிக்க துடி. நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். நெறிந்த நாணலை நம்முடைய ஆண்டவர் முறிக்காதவர், மங்கி எறிகிற திரியை அணைக்காதவர். அப்படியானால் நெறிந்த நாணலை அல்லது நெறிந்த நாணல் போன்று இருந்த தேவ பிள்ளைகளுடைய காரியங்களை, வாழ்க்கையை ஆண்டவர் முறிக்காமல் மீண்டும் பலப்படுத்தி தலை நிமிர செய்கிற தேவனாய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். மங்கி எரிகிற திரியை போல நம்முடைய காரியங்கள் மங்குகிறது போல் இருந்தாலும், வாழ்க்கை மங்குகிறது போல் இருந்தாலும், அதை அணையாமல் நாம் ஆராதிக்கிற தேவன் மீண்டும் பிரகாசிக்க செய்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே ஒன்று கூட நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். லிபிக்காடா பாக்கா ஷாலபங்காடா பாக்கா துடிபே லிபிக்க துடி. லிபிக்காடா பாக்கா துரபால பங்காடா பாக்கா துடிபே லிபிக்க துடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளையே, நாம் பாடும் பொழுதும், விசேஷமாக நாம் கெம்பீரித்து பாடும் பொழுது நம்முடைய ஆண்டவர் நம்முடைய நடுவில் வருகிறாராம். நம்முடைய இருதயத்தின் நடுவில் வருகிறவர், நம்முடைய வீட்டின் நடுவில் வருகிறவர். நம்முடைய ஆராதிக்கிற நேரத்தில் தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவர் வருகிறவர். நம் நடுவில் வந்து வாசம் பண்ணி நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருக்க போகிறபடியினாலே, அபிஷேகிக்கிறபடியினாலே, நமக்கு வேண்டிய கிருபைகளை தருகிறபடியினாலே ஒன்று கூட நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திர, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம், மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். இயேசு ராஜா ஸ்தோத்திர, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரலனை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையாய் கூப்பிடும் குரலனை
சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே தொடர்ந்து நாம் பாட்டுத்தாளிலே 3வது பாடலை முதலாவது பாடுவோம். ஆராதனை ஆராதனை ஆவியோடு ஆராதிக்கின்றோம். ஆராதனை ஆராதனை உண்மையோடு ஆராதிக்கின்றோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பக்தி வினயத்தோடு கூட பாடி நாம் ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆராதனை ஆராதனை ஆவியோடு ஆராதிக்கிறோ. ஆராதனை ஆராதனை உண்மையோடு ஆராதிக்கிறோ. ஆராதனை ஆராதனை ஆவியோடு ஆராதிக்கிறோ. ஆராதனை ஆராதனை உண்மையோடு ஆராதிக்கிறோ. கரங்களை அசைத்து பாடவும். ஆராதனை 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 ஆவியோடு ஆராதிக்கிறோ. ஆராதனை ஆராதனை உண்மையோடு ஆராதிக்கிறோ. சத்திய தேவனே உம்மை உயர்த்தி தூய ஆவியோடு ஆராதிக்கிறோ. நித்திய தேவனே உம்மை உயர்த்தி உந்தன் உண்மையோடு ஆராதி. கரங்கள் அசைத்து பாடும். ஆராதனை 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 ஆவியோடு ஆராதிக்கிறோ. ஆராதனை ஆராதனை உண்மையோடு ஆராதிக்கிறோ. யெகோவா நீரே பார்த்து கொள்வீர் தூய ஆவியோடு ஆராதிக்கிறோ. யெகோவா நிசியே வெற்றி தருவீர் உந்தன் உண்மையோடு ஆராதிக்கின். கரங்கள் அசை. ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை உண்மையோடு ஆராதிக்கிறோம். யெகோவா ரூவா நல்மெய்ப்பரே தூய ஆவியோடு ஆராதிக்கிறோம். யெகோவா ராஃபா சுகம் தருவீர் உந்தன் உண்மையோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை 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 ஆவியோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை உண்மையோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை ஆவியோடு ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை உண்மையோடு ஆராதிக்கிறோம். தொடர்ந்து நாம் 2ஆம் பாடலை கூட பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். யெகோவா தேவனுக்கே மகிமை செலுத்திடுவேன், அவர் செய்த நன்மைகள் என்றும் மறவாமல் நான் உயிருள்ள வரை பாடுவேன். கரங்களை தட்டி பாடி நாம் கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். யெகோவா தேவனுக்கே மகிமை செலுத்திடுவே, அவர் செய்த நன்மைகளை என்று மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவே. அவர் செய்த நன்மைகளை என்று மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவே. யெகோவா ஈரே யெகோவா நிசீனி யெகோவா ஷமாரி யெகோவா ஷாலோம் நீரே. யெகோவா ஈரே யெகோவா நிசீனி யெகோவா ஷமாரி யெகோவா ஷாலோம் நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். தடைகளை உடைத்து முன்னே செல்வார், தடைகளை உடைத்து முன்னே செல்வார். யெகோவா ஈரே பார்த்துக் கொள்வார். யெகோவா தேவனுக்கே மகிமை செலுத்திடுவே, அவர் செய்த நன்மைகளை என்று மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவே. அவர் செய்த நன்மைகளை என்று மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவே. யெகோவா ஈரே யெகோவா நிசீனி யெகோவா ஷமாரி யெகோவா ஷாலோம் நீரே. யெகோவா ஈரே யெகோவா நிசீனி யெகோவா ஷமாரி யெகோவா ஷாலோம் நீரே. யுத்தங்களை எனக்காய் செய்திடுவார், வெற்றி மேல் வெற்றியை கண்டிடுவே. யுத்தங்களை எனக்காய் செய்திடுவார், வெற்றி மேல்
வெற்றியை கண்டிடுவேன். சத்துருவை ஜெயித்து காலின் மேல் மிதிப்பேன். சத்துருவை ஜெயித்து காலின் மேல் மிதிப்பேன். யெகோவா நிசியன் வெற்றி கொடியே. யெகோவா தேவனுக்கே மகிமை செலுத்திடுவே. அவர் செய்த நன்மைகளை என்று மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவேன். அவர் செய்த நன்மைகளை என்று மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவேன். யெகோவா ஈரே, யெகோவா நிசி, யெகோவா ஷம்மானி, யெகோவா ஷாலோமிரே, யெகோவா ஈரே, யெகோவா நிசி, யெகோவா ஷம்மானி, யெகோவா ஷாலோமிரே. நிச்சய முடிவை கண்டிடுவே. நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாதே. நிச்சய முடிவை கண்டிடுவே. நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாதே. அழுகையின் மாலை களிப்பாய் மாறிடும். அழுகையின் மாலை களிப்பாய் மாறிடும். யெகோவா ஷம்மா உடன் இருப்பார். யெகோவா தேவனுக்கே மகிமை செலுத்திடுவே. அவர் செய்த நன்மைகளை என்று மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவேன். அவர் செய்த நன்மைகளை என்று மறவாமல் நான் உயிருள்ளவரை பாடுவேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சொல்லலாம். சங்கீத புஸ்தகம் 71 அதிகாரம் 20, 21 வசனங்கள். தலைகளை கவிழ்ந்து ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டுமாக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே விடுதலையோடு பாடி துதித்து ஆராதிக்க ஜெபிக்க நீர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவரே எங்களோடு பேசுவீராக. சிறியவர்களாகிய நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 20ஆம் வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் சந்திக்க வேண்டியது என்று இங்கே சொல்லலை. அநேக இக்கட்டுகள், அநேக ஆபத்துக்கள். தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சில இக்கட்டுகளை அல்ல, ஒரு சில ஆபத்துக்களை அல்ல, வேதனைகளை அல்ல, அநேக இக்கட்டுகளையும் அநேக ஆபத்துகளையும் சில நேரங்களிலே கடந்து போக வேண்டியது வருகிறது. ஆனால் அதோடு வசனம் முடிகிறதில்லை.
அவைகளெல்லாம் நாம் சந்தித்தாலும், அவைகளையெல்லாம் நம்முடைய கண்கள் காணும்படி செய்தாலும், என்னை திரும்பவும் நீர் உயிர்ப்பிப்பீர். திரும்பவும் என்னை அந்த இக்கட்டுகளாகிய, அந்த ஆபத்துகளாகிய பாதாளங்களிலிருந்து என்னை ஏற பண்ணுவீர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் காண்கிற, அனுபவிக்கிற இக்கட்டுகளிலும், அந்த ஆபத்துகளிலும், அந்த வேதனைகளிலும் உங்கள் வாழ்வு முடிவடையும் என்று வேதத்திலே சொல்லலை. திரும்பவும் நம்முடைய ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன். அவ்விதமான இக்கட்டுகளாகிய, அவ்விதமான ஆபத்துகளாகிய, வேதனைகளாகிய அந்த பாதாளத்திலிருந்து ஆண்டவர் நம்மை ஏற பண்ணி மீண்டும் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆபத்துகளை காணும் பொழுது அது நமக்கு வருத்தமாக இருக்கும். ஆனால் ஆபத்துகளை அனுமதிக்கிற தேவன் அதன் மூலமாக நமக்கு சில ஆசீர்வாதங்களையும் தருகிற தேவன். அது மட்டுமல்ல, எதற்காக சில நேரங்களில் ஆபத்துகளை தேவன் அனுமதிக்க வேண்டும்? இந்த காரியங்களை இன்றைக்கு நாம் சுருக்கமாக சிந்திக்க போகிறோம். ஆபத்து காலங்களிலே ஆபத்துகளை நாம் சந்தித்தாலும் அதன் மூலமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதையும், எதற்காக சில நேரங்களிலே ஆபத்துகளை நாம் சந்திக்கிறோம், வேதனைகளை சந்திக்கிறோம் என்பதையும் இன்றைக்கு நாம் சுருக்கமாக சிந்திக்க போகிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 18:18. என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். இங்கே என் ஆபத்து நாளில் என்று சொல்லுகிறது சாதாரண மனிதன் அல்ல, தாவீது. கர்த்தரை முழுமையாக துதிக்கிற ஒரு மனிதன், தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன், எப்பொழுதும் கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்துகிற ஒரு தேவதாசன். ஆனால் அப்படிப்பட்ட தாவீது சொல்லுகிறான், என் ஆபத்து நாளில் என்று சொல்லுகிறான். எனவே வேதனைகள், ஆபத்துகள், இக்கட்டுகள், கஷ்டங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு, ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு வருவதில்லை என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. இங்கே தாவீதினுடைய வாழ்க்கையிலே அவன் சொல்லுகிறான், கர்த்தரை மகிமைப்படுத்தினவன் சொல்லுகிறான், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லுகிறான், என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் என்று சொல்லுகிறான். அவனுக்கு எதிரிட்டு வந்தது யாரு? முந்தின வசனத்தை வாசிங்க. 17. என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும். பாருங்க, அவனுக்கு எதிரிட்டு வந்தது சாதாரண ஆட்கள் கிடையாது. பலவான்கள் என்று குறிப்பிடல, அதிக பலவான்கள். சத்துருக்கள் என்று குறிப்பிடல, பலத்த சத்துருக்கள். அப்போ தேவனை துதிக்கிறதான தாவீதுக்கு எதிரிட்டு வந்தது சாதாரண ஆட்கள் கிடையாது. ஒருவேளை நான் நன்றாக ஜெபிக்கிறேன், பாடுகிறேன், ஆராதிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன் என்று சொன்னாலும் எனக்கு பிரச்சனை பெருசாகத்தான் இருக்குது, அது பலத்த பிரச்சனையாகத்தான் இருக்கு, அதிகமாகி கொண்டுதான் போகிறது, முடிவு வரல, ஜெயம் வரவில்லை என்கிற ஒரு சூழ்நிலையை கண்டு நீங்க தளர்ந்து விடவே கூடாது. அதே 18ஆம் வசனத்தில் தாவீது மீண்டும் சொல்லுகிறான், என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிரு. என்னதான் அதிக பலவான்களாயிருந்தாலும், பலத்த சத்துருக்களாயிருந்தாலும்,
தாவீதை பகைக்கிறவளாய் இருந்தாலும் அவனுக்கு எதிரிட்டு வரும் பொழுது தாவீதுக்கு தேவன் ஆதரவாயிருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நீங்க சில பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது, ஆபத்துகளையும் இக்கட்டுகளையும் வேதனைகளையும் சந்திக்கும் பொழுது நீங்க நினைப்பீங்க இவங்க நமக்கு இந்த காரியத்தில் ஆதரவாக இருந்துருவாங்க, ஒத்தாசையாக இருந்துருவாங்கன்னு. ஒருவேளை அவங்க இருக்கலாம், சில நேரம் இல்லாமல் போயிடும், அவங்களால முடியாமல் போயிடும். அந்த சூழ்நிலையில் அவங்க நமக்கு ஆதரவாக இருக்க முடியாமல் போய்விடும். நீங்க நினைக்கிற ஆட்கள் உங்களுக்கு சில சூழ்நிலைகளில் ஆதரவாக இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உங்களுக்கு ஆதரவாயிருப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஆதரவாயிருந்து நம்மை நடத்துகிற தேவன். இப்போ தேவன் ஆதரவாய் இருந்த பொழுது இப்போ தாவீது சொல்லுகிறான் 19ஆம் வசனத்திலே வாசிங்க. சங்கீதம் 18:19. இப்போ அதே தாவீது சொல்றான், விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து விட்டார். அப்போ ஆபத்துக்களை சந்திப்பதற்கு முன்பு, இக்கட்டுகளை சந்திப்பதற்கு முன்பு அவன் விசாலமான இடத்துல இல்லைங்கிறது விளங்குது. அவனுடைய இருதயம் வேதனையில் இருக்கிறது என்பது விளங்குது. ஒரு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையில் அவன் இருக்கிறான் என்று தெரிகிறது. ஆனால் தேவன் ஆபத்துக்களை சில நேரங்களில் அனுமதிக்கும் பொழுது, இக்கட்டுகளை தேவன் அனுமதிக்கும் பொழுது நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் நம்மை கைவிட்டு விட்டார் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆபத்துகளை கர்த்தர் ஏன் அனுமதிக்கிறார், இக்கட்டுகளை வேதனைகளை தேவன் ஏன் அனுமதிக்கிறார், இப்பொழுது நீங்கள் இருக்கிற நிலைமையில இருந்து உங்களை விசாலமான இடத்திற்கு, ஆசீர்வாதமான இடத்திற்கு கொண்டு வருவதற்காகவே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. விசாலமான இடத்திலே, ஆசீர்வாதமான இடத்திலே கொண்டு வந்தார். அது மட்டுமல்ல, தாவீது தொடர்ந்து சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறான்? விசாலமான இடத்தில் கொண்டு வந்தார், என்மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். ஆபத்தை நம்ம சந்திக்கும் பொழுது, வேதனைகளை சந்திக்கும் பொழுது, நோய்களை சந்திக்கும் பொழுது, பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மளை வெறுத்து விட்டாரோ, ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட்டாரோ அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடாது. இங்கே தாவீது சொல்லுகிறான், அந்த சூழ்நிலையிலும் தாவீது சொல்லுகிறான், தேவன் என் மேல் பிரியமாயிருந்தபடினால். நீங்கள் இன்னைக்கு வேதனைப்பட்டாலும், நீங்கள் இக்கட்டுகளை சந்தித்தாலும் கர்த்தர் உங்களை கைவிடலை. ஆண்டவர் இன்னும் உங்கள் மேல் பிரியமாகவே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பிரியமாய் இருந்து என்னை என்ன செய்தார்? தப்புவித்தார். அதனால எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய வாழ்க்கை முடிவடையாது. அவைகளிலிருந்து ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அவர் கைவிடாத தேவன். மனிதன் கைவிடுவான். ஒரு முறை தாவீது சத்துருக்களை பின்தொடர்ந்து போகும் பொழுது ஒருவன் வியாதியில் கீழே படுத்து கிடந்தான். அவன்கிட்ட தாவீது கேட்குறான். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நீ யாருடையவன், எவ்விடத்தான் என்று கேட்டபோது அவன் நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்தில் உள்ளவன். இவன் எகிப்து தேசத்தில் இருக்க அடிமை. அமலேக்கியனுக்கு அவன் வேலைக்காரனா அடிமைக்காரனா இருந்திருக்கிறான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை
கைவிட்டு விட்டான். ஒரு வியாதி வந்தது நிமித்தமாக இதுவரைக்கும் அவனுக்கு வேலை செஞ்சதான தன்னுடைய வேலைக்காரனை அந்த அமலேக்கியன் வியாதிப்பட்ட இவன் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி அவனை நடுக்காட்டில் கைவிட்டுட்டு போயிட்டான். 3 நாளாக அவன் அங்கே தான் கிடக்கான். தேவப்பிள்ளையே, மனிதனை ஒருவேளை கைவிட்டு விடலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் நாம் எப்படிப்பட்ட வியாதியில் இருந்தாலும், எப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும், எப்படிப்பட்டதான ஆபத்துகளில் இருந்தாலும், இக்கட்டுகளில் இருந்தாலும், நாம் ஆராதிக்கிற தேவன் இயேசு ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அவர் நம்மேல் பிரியமாய் இருக்கிற தேவன், நமக்கு ஆதரவாய் இருக்கிற தேவன் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே அவர் நம்மை இந்த சூழ்நிலைகளில் எல்லாம் இருந்து நம்மை விடுவித்து தப்புவிக்கிற தேவன். எனவே தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கலாம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் தாங்குவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆண்டவர் நம்மை சுமக்கிற தேவன், நம்மை தப்புவிக்கிற தேவன். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. எனவே தேவ பிள்ளைகளே, இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் சந்தித்தாலும் ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கைவிடாதபடி அந்த சூழ்நிலைகளிலெல்லாம் உங்களை சுமந்து உங்களை தப்புவிக்கிற தேவன் என்பதை மறந்துவிடக்கூடாது. அடுத்து ஆபத்து காலத்திலே தேவன் நமக்கு எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? சங்கீதம் 46:1 வாசிக்கலாம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. தேவன் நமக்கு அடைக்கலம் மட்டுமல்ல, பலன் மட்டுமல்ல, ஆபத்து காலத்திலே அவர் துணையானவர் என்று சொல்லல, ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். நம்ம ஆபத்தை சந்திக்கும் பொழுதெல்லாம், இக்கட்டுகளையும் வேதனைகளையும் சந்திக்கும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சாதாரண துணையாக இருக்கிறதில்லை, அனுகூலமான துணையாக இருக்கிறவர். அனுகூலமான துணை என்றால் என்ன? ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப். அதாவது எப்போதும் உதவி செய்ய ஆயத்தமாய் இருக்கிற துணையாளர். எப்போதும் நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாய் இருக்கிற துணையாளர் தான் அனுகூலமான துணை. எனவே ஆபத்து காலங்களிலே நமக்கு உதவி செய்ய கர்த்தர் இருக்கிறார் என்பதை நம்ம விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிக்கும் பொழுது அவர் நமக்கு எப்பொழுதும் உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிற துணையாளர் என்பதை மறந்துவிடக்கூடாது. தாமதம் இல்லாமல் உதவி செய்கிற துணையுமானவர் என்பதும் பொருள். எனவே தேவனுடைய பிள்ளைகள் ஆபத்துகளை, பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கும் பொழுது சோர்ந்து போக வேண்டாம். அவைகள் உங்களை கொஞ்ச நாள் ஒரு மாதிரி பாடுபடுத்துறது போல தெரியும், ஆனால் உங்களை ஜெயிக்க முடியாது, உங்களை அழிக்க முடியாது. ஏனென்றால் இயேசு நமக்கு அனுகூலமான துணையாக இருந்து நம்மை தப்புவிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அடுத்து ஆபத்துகளை சில நேரங்களிலே நாம் சந்திக்க வேண்டியது வருகிறது, அல்லது தேவன் அனுமதிக்கிறார். எதற்காக தேவன் அனுமதிக்க வேண்டும் அல்லது வேதனைகளை சந்திக்க வேண்டும்? வாசிக்கலாம். ஏசாயா 66:4 நான் கூப்பிட்டும் மறு உத்தரவு கொடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அங்கதான் இருப்பாங்க, ஏதேன் தோட்டத்துக்குள்ள தான் இருந்தாங்க.
ஆதாமே ஆதாமே அப்படின்னு கூப்பிட்டாலும் அவன் என்ன செய்யலை? மறு உத்தரவு கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அவன் கட்டளையை மீறிட்டான். நான் கூப்பிட்டும் ஆண்டவர் கூப்பிடுத நேரம் நம்ம மறு உத்தரவு கொடுக்காம இருக்கிறது ஒன்று. அடுத்து, நான் பேசியும் அவர்கள் கேளாம இருப்பாங்க. ஆண்டவர் எங்கே என்கிட்ட பேசுனா நினைக்க கூடாது. நீங்க பைபிள் வாசிக்கும் பொழுதெல்லாம் அந்த வசனம் உங்களோட பேசுதில்ல, பிரசங்கம் கேட்கும் பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்குறீங்க, கர்த்தருடைய வார்த்தை பேசுதில்ல. எனவே கர்த்தர் பேசும் பொழுதெல்லாம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க, வேற எதையாவது கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவருக்கு வேலை இல்லை, வசனத்துக்கு வேலை இல்லை. வசனம் அப்படித்தான் சொல்லும், பிரசங்கம் இப்படித்தான் இருக்கும். அப்போ தேவன் கூப்பிட்டும் மறு உத்தரவு கொடுக்காமல், பேசியும் அதற்கு செவி கொடுக்கிறதில்ல. அவர்கள் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறாங்க, துணிஞ்சு செய்கிறாங்க. சிலர் எல்லாம் தெரிஞ்சுதான் தப்பு பண்ணுவாங்க. அதுபோல பொல்லாப்பை செய்தார்கள். நான் விரும்பாததை, ஆமாம், அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, எது அவங்களுக்கு விருப்பமானதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அது கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. நான் விரும்பாததை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். இஷ்டப்படியான வாழ்க்கை. இப்படி போகும் பொழுதுதான் சில நேரங்களிலே அவங்க வாழ்க்கை ஏதோ சந்தோஷமாக போகிறது மாதிரி தெரியும். ஆனால் திடீரென்று பவுல் பிரயாணம் பண்ண கப்பலில் பவுல் சொல்லியும் மீறி போனாங்க இல்லையா? போக வேண்டாம், இப்போ கப்பல் பயணம் நமக்கு நல்லதில்லை அப்படின்னு சொன்னாங்க. அது 100க்கு அதிபதி அதை நம்பலை. அவன் யாரை நம்பினான்னா பவுலையும் பவுலிடத்திலிருந்து வருகிற கர்த்தருடைய வார்த்தையை நம்பலை. அவன் கப்பல் எஜமானையும் கப்பல் மாலுமியையும் நம்பினான். அதனால் பவுல் சொன்னதை துறை போட்டுட்டு கேட்காம அவங்க பாட்டுக்கு கப்பலில் புறப்பட்டாங்க. நல்ல தென்றல் காற்று அடிச்சது. உடனே நினச்சாங்க, ரைட்டு, நம்ம நினச்சதான் சரி, பவுல் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லி பயணம் போய்கிட்டு இருந்தது. ஆனால் திடீரென்று யூரோக்ளிதோன் என்ற கடுங்காற்று வீசி கப்பலை சுருட்டிகிட்டு இருந்தது. அப்போ தான் யோசித்தாங்க, ஐயையோ என்று. இதுபோல தான் சில நேரங்களிலே கர்த்தர் பேசும் பொழுது நாம் கேட்கிறதில்லை. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போவோம், வருவோம், வாழுவோம். எனவே தான் நம்ம அறியாத இக்கட்டுகள், ஆபத்துகள், வேதனைகளை நாம் சந்திக்க வேண்டியது வருகிறது. அதனால் நாம் முடிவெடுக்க வேண்டும். என்ன முடிவெடுக்கணும்? தேவன் கூப்பிடும் பொழுது மறு உத்தரவு நாம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு வசனத்தின் மூலம் பேசும் பொழுது அதை நாம் கேட்க வேண்டும். தேவனுடைய பார்வைக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும். ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ அதை நாம் செய்ய வேண்டும். அப்பொழுது எந்த ஆபத்துகளும் வராதபடி, இக்கட்டுகளும் வராதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே ஆபத்துகள் என்பது, இக்கட்டுகள் என்பது நம்ம கையில் தான் இருக்குது. எனவே நாம் செவி கொடுக்க வேண்டும். ஒருத்தங்க கல்யாணம் பண்ண விரும்புகிறாங்க. அம்மா அப்பா அதெல்லாம் வேண்டாம், அந்த மாப்பிள்ளை வேண்டாம், இன்னொரு மாப்பிள்ளை பார்க்கலாம் அப்படின்னா, இல்லை அவர் டிரைவர், எனக்கு அவரை கட்டி வச்சா போதும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கட்டிக்கிட்டாங்க. கடைசியில் ராத்திரி படுக்கும்போது, நீங்கள் டிரைவர் தானே அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், நான் டிரைவர் தான். ஆனால் நீங்கள் டிரைவர்னு தெரியும், ஆனால் என்ன வண்டி ஓட்டுறீங்கன்னு தெரியாது. என்ன வண்டி ஓட்டுறீங்கன்னு, காரா இல்லை லாரியா பஸ்ஸா, என்ன வண்டி ஓட்டு? அது நான் அமரர் ஊர்தி வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு. என்ன வண்டி? அமரர் ஊர்தி. செத்தவங்களை பிணத்தை கொண்டு போகிற வண்டி ஓட்டுறேன். இந்த அம்மாவுக்கு கை காலெல்லாம் விடத்து போச்சு. அதிலிருந்து அவங்களுக்கு அவர்கிட்ட படுத்தாலும் இருந்தாலும் என்னமோ பிணத்தோடு இருக்கிற மாதிரியே எண்ணம் வந்துடுமா. இது தெரிஞ்சுதான் பெற்றவங்க சொன்னாங்க வேண்டாம் அப்படின்னு. கேட்கறது கிடையாது.
போய் இந்த வண்டியை நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னு அந்த அம்மா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் கூலாக சொல்லிட்டார், நீ என்ன அப்படி சொல்கிற, இந்த வண்டியில் ஏறதுக்கு அவன் சாவுதான் தெரியுமா. அப்படி சில நேரங்களில் செவி கொடாமல் போகும் பொழுது தாறுமாறாய் அல்லது விகாரமாய் மாறிவிடுகிறது. ஒரு கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அதே போல தான் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடாமல் நம்ம இஷ்டத்துக்கு செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, நம்ம விருப்பத்தின்படி போக வர வாழ ஆரம்பிக்கும் பொழுது, நம்ம அறியாத பிரச்சனைகள், சூழ்நிலைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், ஆபத்துகள், வேதனைகள் இதெல்லாம் வந்துடுது. சில நேரங்களில் தேவன் நாம் திருந்தும்படி ஆண்டவர் என்ன செய்திருவார், அனுமதிச்சிருவார். நீ எங்கே வர போகணுமோ போயிட்டு பிற நீ என்கிட்ட தான் வரணும் அப்படின்னு சொல்லி விட்டுருவார். பிறகு ஆபத்தை சந்தித்து, இக்கட்டை சந்தித்து, பலவீனங்கள், வியாதிகள், போராட்டங்கள் எல்லாம் சந்தித்து பிற ஆண்டவர்கிட்ட நம்ம, ஆண்டவரே உம்மை பக்கம் நாங்கள் வர்றோம், நீர் தான் உதவி செய்யணும் அப்படின்னு பழையபடி நம்ம ஆண்டவர்கிட்ட தான் வருவோம். எனவே தேவ பிள்ளைகள் அப்படிப்பட்ட இக்கட்டான நிலைமைகள், ஆபத்துகள் நம்மை சூழ்ந்து கொள்ளாதபடி ஜாக்கிரதையாய் ஜீவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னும் ஆபத்துகள், பிரச்சனைகள் ஏன் வருது? எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 14ஆம் அதிகாரம் 19, 20. சமாதானத்துக்கு காத்திருந்தோம், ஒரு நன்மையும் இல்லை. ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து. சமாதானத்துக்கு காத்திருந்தோம், நன்மை வரும் என்று காத்திருந்தோம், ஆரோக்கியம் வரும் என்று காத்திருந்தோம். ஆனால் வந்தது என்னது? ஆபத்து தான் வந்ததுன்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அடுத்த வசனம் என்ன சொல்லுது? ஏன் வந்தது? ஆமாம். இப்போ ஏன் வந்ததுங்கிறத அவங்களே சொல்கிறாங்க. தீமைகளை செய்திருக்காங்க. தேவ பிள்ளைகள் அறிந்தோ அறியாமலோ சில நேரங்களிலே தேவையில்லாத காரியங்களை செய்து விடுகிறது உண்டு. உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று சொல்கிறாங்க, ஒத்துக்கிட்டாங்கல்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தேவன் நிவர்த்தியாக்கிறதுக்கு வேற வழி, நம்மை சரி பண்ணுறதுக்கு வேற வழி. அதனால தான் சில நேரங்களில் பிரச்சனைகளை, போராட்டங்களை, ஆபத்துகளை நமக்கு முன்னால் அனுப்பி நம்மை சரி பண்ணுகிற தேவன், நாம் மனம் திரும்பும்படி செய்கிற தேவன். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யும் பொழுது நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் நின்றுவிடும். அதற்கு ஒரு காரணம் வேதத்தில் இருக்கிறது. மோசே மலையில் போகிறான், ஆண்டவர் கூப்பிட்டு 40 நாள் அவன் மலையில் இருக்கிறான். அவன் வெறுங்கையத்தான் போனான். ஆண்டவரே ஒரு பலகையை, கற்பலகையை செய்து, அது மோசையால் செய்யப்பட்டதில்லை, தேவனே கற்பலகையை செய்து அவருடைய விரலினால் எழுதி மோசையின் இடத்துல கொடுத்து, என் ஜனங்களுக்கு கொண்டு இந்த 10 பிரமாணங்களை, கற்பனைகளை நீ போதி அப்படின்னு சொல்லி அனுப்பினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைத்த பெரிய சிலாக்கியம் அது. அந்த பலகையை மட்டும் அவங்க வச்சிருந்தாங்கன்னா அது தேவன் கொடுத்தது, தேவனால் எழுதப்பட்டது, மோசையால் செய்யப்பட்டதில்லை. ஆனால் அவன் அதை கொண்டுட்டு கீழே வரும்பொழுது அதுக்குள்ள இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? ஒரு பொற்கன்று குட்டியை செய்து அதை வணங்கி ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 40 நாள் ஆச்சு, மோசே வரலை. அவனுக்கு என்ன நடந்ததோ தெரியலை. அதனால் நமக்கு ஒரு தெய்வத்தை உண்டாக்குவோம் அப்படின்னு ஆரோனை, பிரதான ஆசாரியனை சங்க பிடிச்சாங்க. அவன் பயந்து போய் கன்றுக்குட்டியை செஞ்சு, ரைட்டு இதான்
உங்களுக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கன்ட்டான். இதை பார்த்த உடனே மோசேக்கு கோபம் வந்து விட்டது. கோபம் வந்த உடனே அவன் தன் கையில் வைத்திருந்ததான அந்த பலகையை அந்த கோபத்தில் அவன் மலையில் எறிந்தான், கல்மலையில். அது அப்படியே உடைந்து நொறுங்கி விட்டான். யார் கொடுத்தது? தேவன் கொடுத்த பலகை, தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட பிரமாணங்கள், இஸ்ரவேலர்களுக்கு கிடைத்திருக்க வேண்டியது. அவருடைய பாவத்து நிமித்தமாக தேவன் கொடுத்ததான அந்த ஆசீர்வாதங்களை இழந்துட்டாங்க. அதுக்கு பிறகுதான் மோசே, நீ முந்தின பலகைக்கு ஒத்த பலகையை நீ செதுக்கி கொண்டுட்டு வா அப்படின்னு கூப்பிட்டு பழையபடி எழுதி கொடுத்தாரு. ஆனால் அது தேவன் செதுக்கின பலகை அல்ல, மோசே செதுக்கின பலகை. அப்போது இதில் என்ன தெரியணும்னா, பரலோகத்திலிருந்து நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை தேவன் அனுப்பத்தான் செய்வார். ஆனால் அது நம்மிடத்தில் வந்து சேரும் பொழுது, நம்ம ஆண்டுடைய பிள்ளையாக இருந்தால் அந்த ஆசீர்வாதம் நம்மகிட்ட வந்து சேர்ந்துடும். நாம் சரியான பாதையில் இல்லாவிட்டால் அந்த ஆசீர்வாதம் உடைந்து விடுகிறது. இப்போ தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடுகிறோம். எனவே தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உமக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்தோம் என்று சொல்லுகிறார்கள். எனவே தான் அவர்களை எப்படியாவது மீட்டு விட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் சில ஆபத்துகளை, சில இக்கட்டுகளை அனுமதித்து தம்முடைய ஜனங்களை அவர் ரட்சிக்க விரும்புகிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே ஆபத்துகள், பிரச்சனைகள், போராட்டங்களை நாம் சந்திக்கும் பொழுது நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் ஏதாவது குறைகள், குற்றங்கள் இருக்கிறதா என்று பார்த்து நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். அப்படி சரி செய்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் மீண்டும் நம்மை சேர்த்து கொள்ளுவார். நம்முடைய தேவன் கைவிடுகிற தேவன் அல்ல. ஆனால் கொஞ்ச நாள் நீ இரு, அதை நீ செஞ்ச காரியத்துக்கு கொஞ்சம் அனுபவி அப்படின்னு ஒரு வேளை விட்டு கொடுப்பாரு கொஞ்ச நாள். ஆனால் நம்மை கைவிட மாட்டார். ஏற்ற காலம் வேளை வரும் பொழுது கர்த்தர் அற்புதமாக நம்மை மீண்டும் உயர்த்துகிற தேவன், உயிர்ப்பிக்கிற தேவன், பாதாளங்களிலிருந்து ஏறி வர பண்ணுகிற தேவன் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவேதான் ஓசியா தீர்க்கதரிசி எழுதுகிறான். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், கடைசி வசனம் நினைக்கிறேன். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தலத்திற்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் ஆபத்தில், ஆபத்து அப்ப ஏன் வருது? அதுக்கு முன்னால் இருக்கிற காரியம்தான். தங்கள் குற்றங்களை உணர்கிறது கிடையாது. குற்றம் செஞ்சாலும் பெரிய கெட்டிக்கார மாதிரி நினைச்சுக்கிடுது, பரிசுத்தவான் மாதிரி நினைக்கிறது. அந்த குற்றங்களை உணரணும். ஒரு நாள் நீங்கள் ஜெபம் பண்ணலையா, குற்றந்தான் ஆண்டவரே அப்படின்னு அதை உணரணும். இன்னைக்கு ஜெபம் பண்ணலை, நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு நினைக்கூடாது. இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் போய்க்கிடலாம், அப்படி அல்ல. குற்றம் அது, அதை உணரணும். தெரியாமல் செய்து விட்டேன் ஆண்டவரே, இந்த தவறு உணர வேண்டும். குற்றங்களை உணரணும். தேவனுடைய முகத்தை தேடணும். அவர் எனக்கு என்ன செஞ்சார், என்ன அற்புதம் செஞ்சார் அப்படி பேசக்கூடாது. அவர் செய்தாரோ இல்லையோ, நமக்கு கடமை அவருடைய முகத்தை நாம் தேடியாக வேண்டும். வேற யாரை தேட முடியும்? சாத்தானை தேட முடியுமா? மனிதனை தேட முடியுமா? அவர் நன்மை செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவருடைய முகத்தை நம்ம என்ன செய்யணுமா? தேட வேண்டும். நம்முடைய குற்றங்களை நம்ம உணர வேண்டும். அப்படி உணராமல் நம்ம விருப்பப்படி வாழும் பொழுதுதான் ஆபத்து வந்து விடுகிறது. அப்போ நம்ம கூப்பிடுவோம் பிரச்சனை வந்ததும். ஆனால் அவர் என்ன சொல்றாரு? என் ஸ்தானத்திற்கு நான் திரும்பி போய்விடுவேன் அப்படிங்கிறார். சில நேரங்களில் ஆண்டவர் கடினமாய் நடந்து கொள்ளுவார். நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும், எவ்வளவு உபவாசித்தாலும் நம்ம நினைக்கிற ஜெயம் கிடைக்காமலே இருக்கும். ஆனால் மீண்டும் நம்முடைய குற்றங்களை உணரும் பொழுது, அவருடைய முகத்தை நாம் தேடிக்கொண்டே இருக்கும் பொழுது, அவர்தான் எனக்கு எல்லாம் என்கிற நிலைமைக்கு நாம் வந்துவிட்டால், தன் ஸ்தானத்துக்கு திரும்பி சென்ற தேவன் மனம் உடைந்து போவார். அவர் திரும்பவும் நம்மிடத்தில் வருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே
தேவ பிள்ளைகள் நம்முடைய குற்றங்களை உணர்ந்து ஆண்டவருடைய முகத்தை நாம் தேடிக்கொண்டே இருக்கணும். ஆவிக்குரிய ஜீவியத்தை நீங்கள் விட்டுவிடவே கூடாது. ஜெபம், ஆராதனை, வேத வாசிப்பு இவைகளை விட்டுவிடாதபடி தினந்தோறும் நீங்கள் ஆண்டவருடைய முகத்தை தேடிக்கொண்டே இருங்கள். இப்பொழுது நாம் பிரசங்க வாக்கியத்துக்கு வருவோம். அப்பொழுது சங்கீதம் 70, 20, 21, 70, 20க்கு வாங்க. சங்கீதம் 71, 20. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவேன். ஆண்டோடைய பிள்ளையாக நம்ம மாறும் பொழுது, நம்முடைய குற்றங்களை உணர்ந்து அவருடைய முகத்தை தினம் 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 நாம் தேடிக்கொண்டே இருக்கும் பொழுது, ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது, வேத வாசித்து கொண்டே இருக்கும் பொழுது, ஆராதித்து கொண்டே இருக்கும் பொழுது, ஆண்டோடைய பிள்ளையாக வாழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது, தேவ பிள்ளையே, அநேக இக்கட்டுகளையும் அநேக ஆபத்துகளையும் காணும்படி செய்த அதே தேவன் தானே உங்களை மீண்டும் உயிர்ப்பிப்பார். எந்தெந்த பகுதியில் சோர்ந்து போனீங்களோ, தளர்ந்து போனீங்களோ, அந்தந்த பகுதியில் ஆண்டவர் மீண்டும் உங்களை உயிர்ப்பிக்கிறது மட்டுமல்ல, திரும்பவும் அந்த பூமியின் பாதாளங்களிலிருந்து, அந்த வேதனைகளிலிருந்து ஆண்டவர் உங்களை ஏற பண்ணுவார். அப்படி ஏற பண்ணி அடுத்த வசனத்திலே பக்தன் தாவீது சொல்லுகிறான். 21ஆம் வசனம் என்ன? என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவேன். ஆண்டவர் உங்கள் மேன்மையை மீண்டும் பெருக பண்ணுவார், மீண்டும் உங்களை தேற்றுவார், மீண்டும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். இப்பொழுதும் பலன் கொடுப்பவரால் எல்லாவற்றையும் செய்வேன் என்ற பாடலை கேட்கும் பொழுது தசமா காணிக்கை, அன்பின் காணிக்கைகளை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும் நேரம். பலன் கொடுப்பவரால், பலன் கொடுப்பவரால், பலன் கொடுப்பவரால் எல்லாவற்றையும் செய்வேன், எல்லாவற்றையும் செய்வேன். கிருபை தருபவரால், கிருபை தருபவரால், கிருபை தருபவரா எல்லாவற்றையும் செய்வேன், எல்லாவற்றையும் செய்வேன். மன்னிப்பு தருபவரா, மன்னிப்பு தருபவரா, மன்னிப்பு தருபவரா எல்லாவற்றையும் செய்வேன், எல்லாவற்றையும் செய்வேன். ரட்சிப்பு தருபவரா, ரட்சிப்பு தருபவரா, ரட்சிப்பு தருபவரா எல்லாவற்றையும் செய்வேன், எல்லாவற்றையும் செய்வேன். நீதியை தருபவரா, நீதியை தருபவரா, நீதியை தருபவரா எல்லாவற்றையும் செய்வேன், எல்லாவற்றையும் செய்வேன். அன்பை தருபவரா, அன்பை தருபவரா, அன்பை தருபவரா எல்லாவற்றையும் செய்வேன், எல்லாவற்றையும் செய்வேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளை நினைவு கூற வேண்டும்.
அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏறப்பண்ணுவீர் என்று சொன்ன அந்த வசனத்தின்படி இப்போது இக்கட்டுகளையும் வேதனைகளையும் ஆபத்துகளையும் அனுபவிக்கிற தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் அதிலே இருக்க ஆண்டவர் விடுகிறதில்லை. இந்த நாளிலிருந்து திரும்பவும் ஆண்டவர் உங்களை உயிர்ப்பிப்பார். திரும்பவும் அந்த பாதாள நிலைமையிலிருந்து உங்களை எழும்பி வர பண்ணுவார், ஏறி வர பண்ணுவார். அதோடு மட்டுமல்ல, உங்கள் மேன்மையை ஆண்டவர் பெருகச் செய்து உங்களை மறுபடியும் தேற்றுவார் என்ற வார்த்தையின்படி உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, நீர் பேசின வார்த்தைகள் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு இடைபடட்டும். ஆண்டவரே, நீர் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல, நீர் எங்கள் மேல் பிரியமாயிருக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. பூமியின் தாழ்விடங்களிலே எங்களை நீர் அப்படியே விட்டுவிடுகிற தேவன் அல்ல. இக்கட்டுகளிலும் ஆபத்துகளிலும் நீர் எங்களை விட்டுவிடுகிற தேவன் அல்லப்பா. அவைகளிலிருந்து நீர் எங்களை உயிர்ப்பித்து மீண்டும் எழும்பி வர பண்ணுகிற தேவன், ஏறி வர பண்ணுகிற தேவன். அப்படியே உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்தரணும், ஆற்றி தேற்றி பலப்படுத்தட்டும். இப்பொழுது இருக்கிற மேன்மை இன்னும் உம்முடைய பிள்ளைகளுக்கு பெருகட்டும். வேலையிலே, வருமானங்களிலே, சம்பளங்களிலே, ஆவிக்குரிய நிலைமைகளிலே, ஜெப ஜீவியத்திலே, வேத வாசிப்பிலே இன்னும் உம்முடைய பிள்ளைகள் பெருக வேண்டும். ஆண்டவரே, அவர்களை இன்னும் தேற்றுவீராக. தேற்றி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிற காய்மக்கு ஸ்தோத்திரப்பா. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே செலுத்தின அன்பின் காணிக்கைகளை ஆசீர்வதியும். வேண்டிய பிரதிபலனும் ஆசீர்வாதத்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நூறத்தனையாய் கொடும். தடைப்பட்டவர்களை நினைக்கிறோம், ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர். கால் தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர். இந்த நாள்
வரையும் என்னை கொண்டு வந்தீர். இன்னுமாய் கிருபை தந்து தாங்குகின்றீர். இந்த நாள் வரையும் என்னை கொண்டு வந்தீர்.